தனுசு ராசி நபர்களுக்கு 2025 மார்ச் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாத அமைப்புகள்ல புதன் சுக்கிரன் காம்பினேஷன் கிடைக்க போகுது. இது சுக்கிரனை பலகீனப்படுத்தி புதன் ஒரு பலமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும். அதாவது உச்சமான சுக்கிரன்கிட்ட நீச்சமான புதன் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை. மேஜரா இந்த 2 கிரக நிலைகள் பிரதிபலிக்கும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பலன். சூரியன் பாக்கியாதிபதி. சூரியன் தனுசு ராசிக்கு சூரியன், செவ்வாய், அடுத்தது குரு. அதாவது குருவோட இதுக்கு மிகவும் பக்கபலமான கிரகங்கள். இப்போ சூரியனுடைய சூழ்நிலை மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து இந்த கிரகணம், அடுத்தது சனியை விட்டு விலகிறது, சனியின் வீட்டை விட்டு விலகிறது. இந்த மாதிரியான சூரியன் ஒரு தெளிவான ஒரு பாதைக்கு மாறக்கூடிய ஒரு கால சூழ்நிலை மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து கிடைக்கும். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் போட்டு காலி பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஒரு ஓய்வு கிடைக்கும். ஒரு மனதிற்கு திருப்திகரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா, அது கொஞ்ச நாளாவே இருக்கு, நிறையவே இருக்கு. தனுசு ராசிக்கு மனதிற்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் சின்ன விஷயம் கூட பெருசா பாதிக்கும், பெரிய பாதிப்பா தெரியும். அந்த நிலவரத்துல தான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த பாக்கியாதிபதியான சூரியன் ஒரு 15 தேதி கழிச்சு இந்த பிக்கல் புடுங்கல் இல்லாம தனிச்ச அமைப்புல, அடுத்த மாசம் உச்சம் தானே, தனிச்ச அமைப்புல கொஞ்சம் டிராவல் பண்ணக்கூடியது தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை கொஞ்சம் பெருமளவு சில சங்கடங்களை ஒழித்து கட்டக்கூடிய, சங்கடத்துல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் வச்சுங்க, சங்கடத்துல இருந்து வெளியே வருவீங்க. அந்த ஒரு விஷயம் கன்ஃபார்ம். அடுத்ததாக இந்த புதன் சுக்கிரனுடைய காம்பினேஷன் பேசியிருந்தேன். சமீப காலமாகவே தனுசு ராசி நபர்களுக்கு புதனுடைய பலகீன அமைப்புகள் இன்னும் அந்த அளவுக்கு வாழ்வாதாரம் ஒன்றும் சரியில்லை, எதை செஞ்சாலும் சொதப்பல், ஏன்னா 7 மற்றும் 10 கூடியது. ஏதாச்சும் ஒன்று சரி பண்ணலாம்னா ஏதாச்சும் 4 பேர் ஒத்துழைப்பு வேணும், அந்த ஒத்துழைப்பும் கிடைக்கிறது இல்லை, தனியாகவும் போராட முடியல. இப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் ஒன்று வாங்கி ஆசைப்பட்டதை அடையலாம், இல்லை உருவாக்கிக்கலாம், ஒரு பேக்ரவுண்டு சரி பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆசைப்பட்டா கூட, விருப்பப்பட்டா கூட, இல்லை வாய்ப்புகள் இருந்தா கூட, பணம் இருந்தா கூட அதற்கு சரியான நபர் ஒத்துழைப்பு இல்லை. கொடுக்கல் வாங்கல் அவுட். நீங்க கொடுக்க ஆசைப்பட்டாலும் வாங்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அதாவது நீங்க பேசுறீங்க, மற்றவங்க கேட்க தயாரா இல்லை. அப்படிதான். அப்படியே கேட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி நிலவரம் தான் தனுசு ராசிக்கு போயிட்டு. ஸோ உங்க பேச்சு எடுபடல. இப்போ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கூட புதன் சேர்றதுனால இந்த மாசத்துல ஒரு சில விஷயங்கள் நீங்க பேசுறத நியாயமா நியாயம் இல்லையான்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. ஒத்து வர்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க எதிர்பார்க்குற விஷயத்துல. அதாவது அவங்கள ஒத்து வரணும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்கணும், இல்லை அவங்களுடைய பலகீனம், அதாவது உங்களோட நலன் கருதி உங்களுக்கு 4 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத விட அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா உங்களுக்கு இந்த மாசம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கிரக நிலைகளா இருக்கு. ஸோ சுக்கிரன் வலு இழக்குது. இதுல இந்த மாசத்துல பூராட நட்சத்திர நபர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தெரியாத இடத்துல போய் ஏதாச்சும் மாட்டிக்க கூடாது. நல்லா பழகின நபர்கள்ட்ட கூட நீங்க மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு, பழக்க வழக்கத்தின் அடிப்படையில. அதனால தெரியாத விஷயங்கள்ல போய் நீங்க மாட்டிக்காதீங்க. அப்படி ஏதாச்சும் போயிட்டீங்கன்னா அது போனது போனதுதான். அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிட்டு வர்றதெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கும்.
லேட் ஆகும். இப்போ புதன்கிட்ட சுக்கிரன் போறதுனால இந்த விஷயங்கள். இது வந்து குறிப்பா பூராட நட்சத்திரத்துக்கு இந்த ஸ்பெஷல் பலன். தெரிந்த நபரோ, தெரியாத நபரோ, தெரியாத விஷயங்கள்ல இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க போய் மாட்டிக்காதீங்க. உதவி செய்ய போய் உபத்திரம். கையெழுத்து போட போய் இருக்கிற கை காசு போன மாதிரி. அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மைண்டுக்குள்ள ஐடியா வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரை சனி மாதத்தின் கடைசி அமைப்பில் பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி பற்றி பேசியிருக்கிறேன். சுகஸ்தானத்தில் சனி வருது 4ஆம் இடத்தில். 4ஆம் இடங்கிறது சொத்து சுகத்தை குறிக்கும், அசைய சொத்துக்களை குறிக்கும். அப்போ இந்த இடத்துல சனி வர்றதுனால இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தனுசு ராசி நபர்கள் கேர்ஃபுல்லா இருக்கும். சொத்து விஷயத்திலயும் அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்துல, ப்ராப்பர்ட்டி விஷயத்துல உங்க கூடவே நீங்க பழகக்கூடிய, இருக்கக்கூடிய, வசிக்கக்கூடிய, நீங்க பயன்படுத்தக்கூடிய ப்ராப்பர்ட்டி விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கணும். குழப்பங்களை 3ஆம் நபர் விளைவிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாசத்துல ஸ்டார்ட் ஆகும். அடுத்ததாக செவ்வாய் முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு. 12 மற்றும் 5 கூடிய செவ்வாய் முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு. சமீப காலமாக தனுசு ராசி நபர்கள் நிம்மதியான உறக்கம் உறங்கி பல நாட்கள் ஆகிறது. நிம்மதியான தூக்கம் போனது, தூக்கம் போச்சு. 12ங்கிறது முதன்மையாக தூக்கத்தை தரக்கூடிய ஒரு இடம். அது விருச்சிக ராசியா இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டா தூங்கினாலும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகக்கூடிய நபர்கள் தனுசு ராசி நபர்கள். அந்த மாதிரியான தூக்கமே போச்சு. என்ன பிரச்சனைனே தெரியல. தூக்கம் போய் புலம்பல் தான் அதிகமா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க தனுசு ராசி நபர்கள். ஸோ அந்த புலம்பல்கள்லாம் பஞ்சாயத்து எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. செவ்வாய் பலகீன அமைப்புல இருந்து விலையேறி கொஞ்சம் கொஞ்சமா இன்ச்சு பை இன்ச்சா முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாசத்துல இருந்து ஓரளவுக்கு நிம்மதியான உறக்கத்தை பெறக்கூடிய அமைப்புல இருப்பீங்க. அடுத்த நிலைமையாக ஒரு வளர்ச்சி, வருமானம் ரீதியாக 12 வந்து ஒரு வருமான ரீதியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த செவ்வாய் செய்து கொடுக்கும். கொஞ்சம் வருமானமா, நிறைய வருமானமா, அது அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு வருமானத்தை பெருக்கிக் கொள்வது, வரவழைத்துக் கொள்வது, உருவாக்கிக் கொள்வது அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு வருமானத்திற்கான ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் மாதம் இருக்கும். இது மெயின் கான்செப்ட். அதுக்கு நீங்க சில எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும், சில முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருக்கும், உங்க கை காசு செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா தனுசு ராசி நபர்களுக்கு சில விஷயங்கள் பிடிபடாத விஷயங்கள்லாம் சொல்றோம் இல்லைங்களா? பிடிபடாத விஷயங்கள், பிடி கொடுக்காத விஷயங்கள், இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் ஒரு பிடிப்புடன் செயல்பட போகிறது. பிடிப்புடன் உங்களுக்குள்ளது உங்கள்கிட்ட வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிங்க. பிடிப்புடன் சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நாள்ல செயல்பட போகிறது. கண்ணால பார்க்கலாம். அதற்கு அச்சாரம் தான் அந்த மார்ச் மாதமாக இருக்கும்.